Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la ilaha illallah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Hayya 'alal shalah, hayya 'alal shalah, hayya 'alal falah, hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar, la ilaha illallah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை எல்லாம் பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், குறிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத பெரும் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜும்மா உரை ஆரம்பம் செய்தேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் பல மதங்களும் பல மார்க்கங்களும் பல சித்தாந்த கொள்கைகளும் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் அதில் தனித்து விளங்குவதின் காரணம், இந்த இஸ்லாம் வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கிற மார்க்கமாக இல்லை. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வெறுமனே நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும், அல்லாஹுவை தொழ வேண்டும், நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும், துதிபாடி கொண்டிருக்க வேண்டும் என்று ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கிற மார்க்கமாக இல்லாமல், கூடுதலாக ஒரு மனிதனாக ஒரு நல்ல முறையில் வாழக்கூடிய வாழ்வியலை, அழகிய நெறியை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படி ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படி உணவருந்த வேண்டும், எதை அருந்த வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அது அனைத்தும் எல்லா காலத்திற்கு பொருந்தக்கூடியதாகவும் அந்த பொருந்தக்கூடிய விஷயம் நல்லதாகவும் இருக்கும்.
பொருந்துவது மட்டுமல்லாமல் அது சிறந்ததாகவும் இருக்கும். அதில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதிகமாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்வதை பார்க்க முடியும். நம்முடைய நாவை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய விஷயம் மிகவும் பயங்கரமானதாக திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் எடுத்து பார்த்தால் அந்த நாவை நீங்கள் காப்பாத்துங்க, அதை நீங்க பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிற இந்த நிலையிலும் கூட நாவை வைத்துத்தான் நம்முடைய வாழ்வே இருக்கிறது. நாவால் தான் நம்மால பேச முடியுது, வியாபாரத்தில் ஈடுபட முடிகிறது, அனைத்து விஷயங்களும் இன்றைக்கெல்லாம் தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிறது. நாவில்லாமல் என்னால் வியாபாரம் செய்ய முடியும் என்றால் பல லட்சோப கோடிகளை முதலீடு செய்த ஒரு தொழில் நிறுவனம் தான் இன்றைக்கு ஆப்பிளினுடைய நிறுவனம். அந்த நிறுவனம் வருடமும் புதிய படைப்புகளை அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வை மக்கள் மத்தியிலே அரங்கேற்றக்கூடியதை பார்க்க முடியும். அந்த நிகழ்வுல அந்த நிறுவனத்தினுடைய முதன்மை அதிகாரியாக, நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இதோ நாங்கள் புதியதாக படைத்திருக்கிற அறிமுகப்படுத்த போகிற படைப்பு இதுதான், இதுல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன தெரியுமா என்று ஒவ்வொருவரையும் பட்டியல் போட்டு அதை மக்கள் மத்தியிலே விற்பதற்காக பேசுற தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சுதானே. அது அப்படியே நம்ம ஒரு விளம்பரத்தின் மூலியமாக சொல்லிட்டு போயிடலாம்ல. அதையெல்லாம் மக்கள் மத்தியில சொல்லணும், அப்பதான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்கிற அடிப்படையில பேசுறாங்க. இப்ப நாவு அந்த அளவிற்கு முக்கியம். ஒரு நாவை வைத்து நம்மால் நன்மையான காரியங்களையும் பெற முடியும். அந்த நாவை வைத்து வம்பு சண்டைகளை இழுத்து சண்டை சச்சரவுகளுக்கு போக முடியும். அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உள்ளாக்கக்கூடிய அளவிலான மிகப்பெரிய மோசமான ஒரு காரியத்திற்கும் அது நம்ம இழுத்து செல்லும். மிக கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை, ஒரு பொருள், அந்த பொருளை வைத்து, ஒரு கத்தியை வைத்து நல்ல வீட்டில் சமையல் செய்வதற்கு காய்கறி நகர்த்த முடியும். அதற்கு கூட அந்த காய்கறியை நல்ல விஷயத்துக்கு அந்த கத்தியை வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். அதே போல கோபத்துல ஒருத்தரை நம்ம இல்லாமல் ஆக்குறது, கொலை செய்யக்கூடிய நிகழ்வு கூட கத்தியை வச்சு பண்ண முடியும். ஆனா நம்ம எதுக்கு அதை பயன்படுத்துறோம்? நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோமா, தீமையான காரியங்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை நம்ம கவனமா இருக்கும். அதை போலத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. நீங்கள் உங்களிடத்திலே பேசக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியவர்கள் நாவை நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு மனிதன் நாவை மிக கவனமாக பாதுகாக்க வேண்டும். பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகிய முறையில் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏராளமான செய்திகளை, இதை பற்றியான தகவல்கள் ஹதீஸ்கள்ல நம்மால பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மூட்டிற்கும் நீங்கள் தர்மம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. மூட்டு இருக்குல்ல, மூட்டுனா நம்ம கையில இருக்கிற ஜாயிண்ட், கால்ல இருக்கிற மூட்டுக்கள், இந்த மூட்டுக்களுக்கு நீங்க தர்மம் செய்யணும், இதுக்கும் கூட நீங்க தர்மம் செய்யணும்ன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். தர்மம்னா என்ன? பொருளாதாரத்தை வழங்குவதா? அது மட்டும் இல்லாம சொல்றாங்க, தர்மம்னா என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு சலாம் சொல்றது தர்மம், ஒருத்தவங்களை பார்த்தா புன் சிரிப்போடு இருப்பது தர்மம். ஒரு பாதையில கல் இருக்குது அப்படின்னு சொன்னா அது மக்களுக்கு தொந்தரவு தரும். சாலையில இருக்குது, அது நம்ம போகவும் வரவும் இருக்கிற நேரத்துல அது ஒரு தொந்தரவாக இடைஞ்சலாக இருக்கிற அந்த சமயத்தில் அதை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி மக்களுக்கு வழி தரக்கூடிய ஒரு நிலை நம்ம ஏற்படுத்தி வைப்பது ஒரு தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொன்னு சொல்றாங்க, நல்ல சொல்வது தர்மம். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவது, நல்ல வார்த்தைகளை, நல்ல சொற்களை சொல்வது, அது நம்மள்கிட்ட குறைவானதாக பார்க்க முடியும். அதிகமா நம்மளே கவனிச்சிருப்போம், நம்மள்ட்ட இருக்குதா நமக்கு தெரியாது, நம்ம மத்தவங்கள்ட்ட இருந்து கவனிச்சிருப்போம். புதுசா ஒண்ணு பண்ணலாம்னு இருக்கிறாங்க, ஒரு வியாபாரம் அப்படின்னா அது வேணாமே, அது ஒண்ணும் இல்லாம போயிருமே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வியாபாரம், நீங்க பண்ண வேணாம்.
இந்த பைக் வாங்கல, அதெல்லாம் வேணாம். எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீய விஷயம், தீய சொல். ஒரு நல்ல ஒரு முறையில அது இருக்கிற அந்த ஒரு நல் உபதேசம் என்று சொல்லாமல, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல அந்த வார்த்தை வராது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல சொற்களை சொல்லுங்கள் என்று, நல்ல பேச்சுக்கள் இருக்கட்டும். ஏனென்றால் அது தர்மம். அந்த தர்மம் எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மூட்டுகளுக்கு நீங்க செய்யக்கூடிய தர்மம் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொன்னு சொல்றாங்க. ஒரு தோழர் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை பார்க்கும் பொழுது என் மனமெல்லாம் குளிர்ந்து விடுகிறது என்று சொல்லிவிட்டு அதுக்கு அவர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எந்த காரியத்தை செய்தால் மறுமை நாளிலே என்னால இலகுவாக சொர்க்கத்தை அடைய முடியும் என்று கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்க சலாத்தை பரப்புங்க. ஒரு இடத்துல பாக்குறீங்கன்னா சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்வதில் முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொல்வதில் முந்திக்கங்க அப்படின்ட்டு, பேசினால் நல்லதை பேசுங்க, இல்லை என்றால் மௌனமாக இருந்து விடுங்க. வளவளவளவு பேசக்கூடிய மக்கள்ல பாக்குறோமா இல்லையா? பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதுல ஒரு அர்த்தமும் இருக்காது, அதுல ஒரு தேவையும் இருக்காது. ஆனா பேச்சு, நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா எப்படி டைம் போகும்னே எனக்கு தெரியாது. அப்பேற்பட்ட பேச்சே கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. பேச்சுல ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும் மார்க்கம். அப்பேற்பட்ட ஒரு நெறியை இஸ்லாம் கற்றுத் தருகிறது. ஏனென்றால் நாவால் நம்மால என்ன விதமான நன்மைகளையும் பெற முடியும், நாவால் நம்மால பாவங்களையும் பெற முடியும். கொஞ்சம் மாத்தி பேசி பண்ணோம்னா குடும்பத்தில் விரிசல் உண்டாக்க முடியும். குடும்பங்கள்ல ஒண்ணும் இல்லாத சண்டையை ஊதி பெருசாக்கி, இவர் அப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாரு சொல்லி ஒண்ணும் இல்லாத விஷயங்களை பேசி 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 அதை சண்டை சச்சரவாக்கி குடும்பத்தை கணவன் மனைவியே பிரிக்க முடியும். நல்ல நண்பர்களாக நெருக்கமாக இருந்த நபர்களை பிரிக்க முடியும். அதே நாவால் என்ன பண்ணலாம், சண்டையோடு இருக்கிற அந்த தம்பதிகளை சேர்த்து வைக்க முடியும். நல்ல சொற்களை சொல்லி, இது எல்லாம் எதை சொன்னால் அவர்கள் மனம் மாறி எது நல்வழிக்கு வருவார்களோ அதையெல்லாம் நற்சொற்களை சொல்லி அவர்களை திருத்தவும் இந்த நாவால முடியும். எதையெல்லாம் சொன்னால் நண்பர்கள் ஒன்று சேர்வார்களோ, மீண்டும் எப்படி அவர்கள் ஒன்றாக நன்றாக இருக்க முடியுமோ அதற்குண்டான வழியையும் நம்மால் பண்ண முடியும். நல்ல காரியத்திற்கும் பயன்படுத்தலாம், தீய காரியத்திற்கும் பயன்படுத்தலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் வெறுமனே நன்மைக்காக மாத்திரம்தான் இருக்கும். இல்லாவிட்டால் இதனுடைய விளைவு என்பது மறுமை நாளில் மிகவும் பாதிப்புடையதாக இருக்கும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகிய முறையில் நமக்கு கற்றுத் தருகிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், நரகத்தை விட்டு நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். ஒரு பேரிச்சம்பளத்தை ஒரு பேரிச்சம்பள தூண்டை நீங்க கொடுத்தாவது நரகத்தை விட்டு காத்துக்கங்க, தர்மம் செய்யுங்க. நரகத்திலிருந்து தப்பிக்கணும்னா, நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னா ஒரு துண்டு பேரிச்சம்பளத்தை தர்மம் பண்ணுங்க. அதுவும் இல்லையே, அதுக்கு கூட எனக்கு வழி இல்லையே, அப்படியா, நல்ல சொற்களை சொல்லுங்கள், நல்ல வார்த்தைகள் பயன்படுத்துங்கள். பேச்சில் நீங்க ஒழுக்கத்தை கடைபிடிங்க. இதுதான விஷயம். மார்க்கம் கட்டுத்தரக்கூடிய சாராம்சம் தானே. நல்லதை பேசுங்க, கெட்டதை பேசாதீங்கன்னா என்ன? பேச்சில் இருக்கிற ஒழுக்கத்தை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. இதை நீ கடைபிடிச்சினா மறுமையில் நரகத்தில் இருந்து உன்னால் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுகிறார்கள். இப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு கற்றுத்தருவதோடு மட்டுமல்லாமல் இன்னும் ஏராளமான செய்திகள் சொல்றாங்க. இன்றைக்கு இருக்கிற சபைகள்ல பார்த்தோம்னா அனாச்சாரமான பேச்சுகள் இருக்கும், அருவருப்பான பேச்சுகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு தெரு ஓரத்தை எடுத்துக்கங்க, தெரு முக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதியில சிறுவர்கள் இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏரியால ஒரு இடத்துல உட்காந்துக்குவாங்க. உட்கார்ந்துக்கிட்டு நியாயம் பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி, பேசிட்டு போயிருவாங்களான்னு பார்த்தா அவங்க உட்கார்ந்து இருந்த இடம் பார்த்தா அசுத்தமா இருக்கும். உட்கார்ந்து இருந்து எந்திரிச்சு போன இடம் இருக்குதுல அசுத்தமா இருக்கும்.
அது மட்டும் இல்லாம வரக்கூடியவர்களுக்கு, அந்த சாலையில கடக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தொந்தரவு, ஒரு பயமே வரும். ஐயோ, இவனு நீங்க உட்கார்ந்து இருக்காங்களே, இவனுங்களை கடந்து செல்ல வேண்டுமா என்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்படக்கூடிய அளவில் அவனுடைய நடவடிக்கைகள் தெருவுகள்ல சத்தமிட்டு கொண்டு அப்படியே இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும். இதை பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்க ஒரு மாதிரி இந்த இடத்துல உட்காருங்க அப்படின்னா அந்த சாலைக்குன்னு இருக்கிற உரிமையை நீங்க கொடுத்துடணும். சாலைக்கு இருக்கிற உரிமை என்ன அப்படின்னு கேட்கும்போது, அங்கு வராங்கள மக்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லணும்ன்றாங்க. தொந்தரவு பண்ணாதீங்க, சலாம் சொல்லுங்கன்றாங்க. நல்லதை மட்டும் அந்த இடத்துல நீங்க பேசுங்கிறாங்க. இப்படி மார்க்கம் நமக்கு ஒரு அழகிய நெறிய கற்றுத் தருகிறது. எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு பேசுற விஷயத்துல இஸ்லாம் சொல்லுங்க, இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்துடக்கூடாது என்று இஸ்லாம் அழகிய முறையில் நமக்கு பாடம் நடத்துது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் நம்மால் அதிகமா பார்க்க முடியும். மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், இளைஞர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். செல்போனை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கேம் விளையாடுற அடிப்படையில வரான், அவன் சுடு, இவன் வந்துட்டான் பாரு, போறான், அவனை அடி, இவனை அடி அப்படிங்கறதெல்லாம் வர்ற மக்கள் நம்மளைத்தான் அடிக்க போறாங்கன்னு நினைச்சு பயங்கறாங்க. நம்மளை அடிக்கல, இவனு செல்போன்ல வரான். இப்படி ஒரு கூச்சல், மக்கள் அச்சப்படக்கூடிய அளவுல உட்காருவதையும், அந்த சாலையில உட்காருவதை, இந்த மாதிரி இடத்துல உட்காருவதை மார்க்கம் தடை செய்யவில்லை. ஆனால் அங்க உட்காரும் போது நீ ஒழுக்கமா இருக்கணும். அங்க வரவங்களுக்கு நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, சலாம் சொல்லு. ரோட்ல போறவங்களுக்கு நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லி தரணும். போய் உட்கார போறீங்க, ஆனா நீங்க உட்கார்ந்தா அது மாதிரி சாலைகள்ல ஓரங்கள்ல நீங்க அமர்ந்து நண்பர்களோட பேசுகிற அந்த நிலை உங்களுக்கு இருக்கிறது என்றால் நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி பெற்றோர்களாகியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே, குழந்தைகளிடத்திலே, அந்த இளைஞர்களிடத்திலே சொல்ல வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தர் வராரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும், ஒரு அறிவுரை எனக்கு வேண்டும். அந்த அறிவுரை எனக்கு கிடைத்து விட்டால் அதற்கு பிறகு நான் வேற யார்கிட்டயும் அந்த அறிவுரை கேட்க கூடாது, வேற யார்கிட்டயுமே ஒரு அறிவுரை கேட்க கூடாது. நான் வெற்றி பெறுவதற்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய நாவை பேணி பாதுகாத்துக்கிறாங்க. தன்னுடைய கைகளால் நாவை எடுத்து இதை நீங்கள் பாதுகாத்துக்கிறாங்க. இதை பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்கிறது? வாயை மூடி ஜிப் போட்டு வச்சுக்கணுமா, கையில் போட்டு வச்சுக்கிறதா? பேசுற பேச்சுல அளவு இருக்கணும், அதிகமா இருக்கக்கூடாது, அளவா பேசணும். அந்த பேச்சு சிறியதாக இருந்தாலும் அது சரியானதா இருக்கும், தேவையானதா இருக்கும். பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது. நாங்க எங்க வியாபாரமே பேசுற வியாபாரம் தாங்க அப்படின்னாலும் உண்மையே பேசும். அதுதான் இஸ்லாம் சொல்லுது. இந்த வியாபார விஷயத்துல நடக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, வியாபாரத்துல பொய்னா எப்படிங்க? ஏன்னா இன்னைக்கு சமீபத்துல எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், பொய் பேசாம வியாபாரம் பண்ண முடியுமா அப்படிங்கிற. பொய் பேசாம வியாபாரம் பண்ணணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஏனென்றால் அதில் தான் பரக்கத் இருக்கிறது. வியாபாரத்துல பொய் பேசி அந்த வியாபாரத்தை நாம் பெற்றோம் என்றால் அதில் இருக்கிற வருமானம் என்பது எந்தவித பரக்கத்தும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கும். அதுல நம்ம ஒழுக்கத்தோட கடைபிடிக்கணும், அந்த விஷயத்தில் நம்ம பேணுதலாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு அழகிய முறையில கற்றுத்தருவதை பார்க்க முடியும். அதே போல அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலும் இதே போலத்தான் சொல்றான், என்னுடைய அடியாருக்கு சொல்லுங்கள், அவர்கள் அழகிய சொற்களை சொல்லட்டும் சொல்றாங்க. அவங்க பேசினா அழகிய விஷயங்களை பேசட்டும். பேசினா ஒரு சிலர் அவங்க பார்ப்போம், பேசுறது எல்லாம் அருவருப்பா இருக்கும், கேவலமா இருக்கும். அருவருப்புன்னு சொன்னா கெட்ட வார்த்தைகள் நான் சொல்லல, டபுள் மீனிங்கா பேசுறது, அதுல ஒரு சந்தோஷம் சொல்லு. மத்தவங்க அதை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி டபுள் மீனிங்கா ரெட்டை அர்த்தத்தோட நான் பேசுறேன்னு சொல்லி அருவருப்பான விஷயங்களை பேசுற சபையினர்கள்லாம் இருக்கிறாங்க, நபர்கள்லாம் அதிகமா இருக்கிறாங்க. அதெல்லாம் கூடாது. அல்லாஹ் சொல்றா, என் அடியாருக்கு சொல்லுங்கள்,
அழகிய சொற்களை சொல்லட்டும், அழகிய சொற்களை அவன் பேசட்டும் அப்படின்றான். இப்பேற்பட்ட வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறார். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஒரு மூமினுடைய பண்பு என்ன தெரியுமா? மூமின் என்பவர்கள் வெற்றி பெற்றவராக இருப்பார்கள். அவருடைய பண்பு என்னவாக இருக்கும் என்றால், அவர்கள் தொழுகையை பேணுவார்கள். தொழுகையை 5 நேரம் தொழுகையா அதை பேணுவார்கள். அல்லாஹ்வுக்காக பணிவாக அதை 5 வேளை கடமையை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வீணான பேச்சுக்களை விட்டு புறக்கணித்து விடுவார்கள். வீணான பேச்சுனா, ஒரு சபையில ஒரு மணி நேரம் பேச்சுன்னா அதுல ஒரு பிரயோஜனமான பேச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கும். மீதி 50 நிமிஷம் ஊர்ல இருக்கிறவனை பத்தி, உலகத்துல இருக்கிறவனை பத்தி, அனாவசியத்தை பத்தி, தேவையில்லாத பத்தி, அது உலகத்திற்கு அந்த பேச்சு நம் மீதி இருக்கிற 50 நிமிஷம் பேச்சினால உலகத்துக்கும் தேவை இருக்காது, மறுமைக்கானதும் இருக்காது, எதுக்குமே இருக்காது. ஏதோ ஒரு பிரயோஜனமா எதுவுமே இல்லை. அனாவசியமா அடுத்தவனை பத்தி நம்மதான் இல்ல பேசுவோம் அப்படின்னு நம்ம வாட்டுக்கு பேசுறது. இப்பேற்பட்ட பேச்செல்லாம் நம்மளால அதிகமா பார்க்க முடியும். எந்த சபைகள்ல? மார்க்கம் தெரிந்த நபருடைய சபைகள்ல கூட. ஏதோ சாதாரண சாமானியருடைய சபைகளை பார்க்க முடியாது. மார்க்கம் தெரிந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகிறேன், பின்பற்றுகிறேன் என்று பேசக்கூடியவர்கள் மக்களுடைய சபைகள்ல இந்த நாவை பேணுதல் என்ற அந்த விஷயம் குறைவாக இருக்கிறது என்று சொல்வதை விட இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லாமலே இருக்குது. பெருசா நம்ம குறைவா இருக்குது, அங்க கம்மியா இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்லங்க, அனாவசிய பேச்சுக்களை தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி பேச்சை விட்டு நீங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தராங்க, அல்லாஹ் நமக்கு கற்றுத்தான். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒரு கிராமவாசி வருகிறார். சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கிராமவாசி கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், எனக்கு நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்ப சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு, இதை உன்னால முடியலையா? அப்படி என்றால் நீ மற்றவர்களுக்கு உணவு வழங்கு, உணவு கொடு, பசித்தவர்களுக்கு உணவு கொடு, தாகித்திருப்பாங்கள அவங்களுக்கு தண்ணி கொடு, நன்மையை ஏவு, தீமையை தடு அப்படின்றாங்க. சொல்லிட்டு, அதுவும் உன்னால முடியலையா? அப்ப என்ன பண்ற? உன்னுடைய நாவை நல்லவற்றிற்காக தவிர வேற எதுக்காகவும் பயன்படுத்தாது. பேசினா நல்லத பேசு, இல்லைன்னா அமைதியா இருந்துக்கும் இப்படின்னு சொல்லுது. அமைதியா பேசினா, நல்லத பேசினா எது தேவை? ஏன்னா ஒரு பேச்சினுடைய ஆரம்பம் என்னவா இருக்கும்? ஆரம்பத்துல நம்முடைய தேவைகளை பேசுவோம். அதுக்கப்புறம் நம்முடைய அடுத்தடுத்து அவங்களுடைய தேவைகளையும் நம்முடைய குடும்பத்தை பத்தி அப்படி பேச ஆரம்பிக்கும் போது கூடுதலா சைத்தானுடைய தூண்டுதல் அடிப்படையில் என்ன ஆரம்பிப்போம்? இல்லாத ஒரு நபரை இழுப்போம். அந்த சபையில் இல்லாத ஒரு நபரை அவர் இப்படி பண்ணிட்டாராமா, இவர் இப்படி செஞ்சுட்டாராமா அப்படின்னு ஆரம்பிப்போம். அது போகும் 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 போகும், அது நேரம் போறதும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. கடைசியில பார்த்தா மிகப்பெரிய ஒரு மோசத்துல நிற்கும். இதற்குண்டான தண்டனையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மறுமை நாள்ல நன்மை தீமைகளை எடை போடுற அந்த நிலையில வரும்ல, மகசர் மைதானத்துல நிக்கக்கூடிய நிலையில நம்ம யார ஒருத்தங்க பிடிக்காதுன்னு சொல்லி இந்த உலகத்துல நம்ம அவங்களை பத்தி கேலியா கிண்டலா புறம் பேசியிருப்போம், அவதூறு சொல்லியிருப்போம். இல்லாதவங்களை பத்தி புறம் பேசி இருக்கிற அந்த சபை யார பேசுவோம்? நம்ம பிடிச்சவங்களை பேசுவோமா? பிடிக்காதவங்களை பேசியிருப்போம்ல, அந்த பிடிக்காதவனும் மறுமையில வந்து நிற்பான். இந்த உலகத்துல ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா, உலகத்துல ஏதாவது ஒரு சம்பவம் எனக்கு அநீதி இழைச்சிட்டா அப்படின்னு சொன்னா, சரி அப்பா இது போன்று நடந்துருச்சா, அவதாரத்தை நீ கொடுக்கணும், உனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அவதாரம் என்னன்னா இது போன்ற பொருளாதாரம் சொல்லுவாங்களா இல்லையா நீதிமன்றத்துல? ஆனால் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றம் எப்படி இருக்குன்னா, காசுலாம் இருக்காது நம்மள்கிட்ட.
நம்மள்ட்ட இருக்கிறது என்ன இருக்கும்? நன்மை இருக்கும், தீமை இருக்கும். நம்ம யார புறம்பேசி இருப்போமோ அவனுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்க நன்மை இருக்குல்ல, அல்லாத வாங்கி அவனுக்கு கொடுத்துட்டு அவன் இருக்கிற தீமையை வாங்கி நம்மள்ட்ட கொடுத்துட்டு, இதுதான் உனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பரிசுங்கிற மாதிரி. நம்ம செஞ்ச தப்புக்கு மறுமை நாள்ல நம்ம எது ஆகாதுன்னு சொன்னோமோ அதை பற்றி சொல்லுகிறார். புறம் பேசாத பத்தி, புறம் பேசுவது கேடுன்னு இஸ்லாம் சொல்லுது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மனிதர் இருக்கான்ல, ஒரு மனிதனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் தான் இஸ்லாம். ஒரு சகோதரன் நமக்கு ஒருத்தர் பிடிக்காதுனாலும் மனித இறைச்சியை சாப்பிடுவோமா? இன்றைக்கு இருக்கிற சமூகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மனித இறைச்சி சாப்பிடக்கூடும் வேண்டும் என்று ஒரு ஆசைப்படுவான் தெரியுமா? அப்பேற்பட்ட ஒருவன் என்பது அவன் ஒரு மன நோயாளி சொல்லி இன்றைக்கு இருக்கிறது. மனநோயாளிக்கு தான் மனுஷக்கறி சாப்பிடணும் ஆசை. இஸ்லாம் சொல்லுது, மனுஷக்கறி சாப்பிடறதுக்கு சமம் எது தெரியுமா? நீ ஒருத்தனை புறம் பேசுறது அப்படின்னு. இப்ப புறம் பேசுறதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு மனநோயாளி செய்யக்கூடிய செயல் நம்ம சொல்லலாம். அந்த அளவிற்கு பார்க்கணும். அதனால்தான் இஸ்லாம் இந்த நாவை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும், இதனால் நீங்கள் நன்மை அடையவும் முடியும், தீமை அடையவும் முடியும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஈமான் என்றால் அது ஈமான் கொண்டிருக்கக்கூடிய பேச்சு என்பது அவர்கள் குறைவாகத்தான் பேசுவார்கள். நயவஞ்சகன் இருக்கிறானே முனாஃபிக், அவன் எப்படி இருப்பானா? அதிகமா பேசுவான், பேசிக்கிட்டே இருப்பான். என்னடா அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கம்மியா பேசுவாங்க, தேவைங்கிறத மட்டும் பேசுவாங்க. அப்பேற்பட்டவங்க யாருன்னா அவங்க ஈமான் இருக்கக்கூடிய நபர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும். மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கு இருக்கிற மனிதர்களிடத்துல அதிகமா நம்மளால பார்க்க முடியற ஒரு விஷயம் அப்படின்னா, இல்லாத விஷயத்த பேசுறது, பொய் பேசுறது, புறம் பேசுறது, அதெல்லாம் தாண்டி இல்லாத விஷயத்த பேசுறது. அதாவது ஒண்ணு நடந்திருக்காது அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கும், ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவார், அதை அப்படியே நம்பி மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு பொய்யன் இருப்பான், அவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஏதேனும் கேள்விப்பட்டால், ஏதேனும் தகவல் தெரிஞ்சுன்னா அதை எந்த ஒரு ஆய்வும் பண்ண மாட்டான், அதை அப்படியே மக்கள்கிட்ட சொல்லுவான். அவன் தான் பொய்யன். எந்த ஒரு இதுவும் இல்ல, இப்படி ஒருத்தர் இது மாதிரி செஞ்சுட்டாரு அப்படின்னா அப்படியே போய் சொல்றது. அவர் ஏன் செஞ்சாரு, அது செஞ்சதுக்கான காரணம் ஏதாவது இருக்கலாம், அதை செய்யாமல் கூட இருக்கலாம், எதுவும் இல்லை. தகவல் வந்துச்சு, தகவல் அப்படியே சொல்லிடுறது. இப்பேற்பட்ட பேச்சு உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா இன்றைக்கு நாம் அதிகமா பார்க்க முடிகிறது. அதனால ஒருவருடைய கண்ணியம் என்பது குறைஞ்சிடும். சக மனிதனுடைய கண்ணியத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? காபத்துல்லாவை விட புனிதமானது, காபத்துல்லா நிகரானது. நம்ம காபத்துல்லாவை பத்தி தப்பா பேசினாலோ, அதை இழிவுபடுத்தி பேசினாலோ நமக்கு எப்படி மனமெல்லாம் கலங்குகிறது, கொந்தளிக்கிறது. அதுபோல ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை நம்ம பேண வேண்டும். கண்ணியத்துக்கு குறைவா ஏதாவது ஒண்ணா அது பேசாத, சொல்லாத, அமைதியாத்துக்கு பேசக்கூடாது. இப்படித்தான் இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த நாவு என்பது ஒரு கத்தியை போன்றது. அதாவது நம்ம நன்மையை செய்ய முடியும், தீமையை செய்ய முடியும். நன்மை செஞ்சோம்னா அதற்குண்டான கூலியை வாங்கலாம், தீமை செஞ்சோம்னா அதற்குண்டான கூலியை வாங்கலாம். அதே போலதான் மறுமை நாள்ல நாவு என்பது மிக அல்லாஹ்வுடைய தூதரும் நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமா, நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டுமா என்று கேட்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது நாவை எடுத்து காட்டி இதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இதை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மறுமை நாளில்
நான் பரிந்துரை செய்வேன். யாருக்கு தெரியுமா? யார் தன்னுடைய 2 தாடைகளுக்கு இடையில் இருக்கிற தன்னுடைய நாவை பேணி பாதுகாக்கிறாரோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை. மறுமையில வெற்றி அடையினா இந்த அளவிற்கு மார்க்கம் சொல்கிறது என்றால் என்ன காரணமா இருந்திருக்கும்? அந்த நாவை வச்சு நீ நல்லது பண்ணலாம், நல்லது பண்ணி இருந்த, நல்லது பேசி இருந்தோம் அப்படின்னா மறுமை நாளில் அதற்குண்டான கூலியாக சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம். அல்ல தீய பேச்சுக்களின் மூலியமான பொய்யாக, புறமாக, அவதூறாக, அனாவசிய பேச்சுக்கள், கெட்ட பேச்சுக்கள், அருவருப்பு பேச்சுக்கள், தீய சொற்கள், மற்றவருடைய மனம் நோக்கக்கூடிய பேச்சுக்கள், இது போன்ற பேச்சுக்களை நம்ம பேசியிருந்தோம்னா இதற்குண்டான கூலியையும் மறுமை நாளில் நரகம் என்ற அடிப்படையில் நம்ம வாங்கிக்கணும். அதனால நாவு என்பது மிகவும் கவனத்தோடு பாதுகாக்க வேண்டிய, கவனம் எடுத்து பேசக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் அனைத்து மக்களும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிட்ட அடிப்படையில் மறுமை நாளில் சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்குவதற்காக நம்முடைய நாவுகளை பேணி பாதுகாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அனுபவியட்டும். வாகர்தவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து இந்த விடுமுறை நாட்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் குழந்தைகளுக்கு. இந்த விடுமுறை நாட்களை மிகவும் பிரயோஜனமான ஒரு விஷயமா நம்ம பயன்படுத்தணும். பிரயோஜனமான உலக விஷயத்துக்கு எல்லாமே, உலக விஷயத்துக்காக தான் நம்ம படிக்க போறோம், படிக்க தாற்றம் வைக்கிறோம். லீவுல இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் மார்க்க சம்பந்தப்பட்ட தகவல்கள், இறை அச்சமூட்டக்கூடிய செய்திகளை பெறக்கூடிய தகவல்கள், இது போன்ற நிலையில அவங்களை நம்ம உருவாக்கணும். அவங்கள ஒரு பெற்றோர் மற்ற நேரங்களில் ஸ்கூலுக்கு தாட்டிடுறாங்கன்னா தாய் தாட்டிடுவாங்க. பையன் சாயந்தரமா வருவான், விளையாடுவான், நைட் சாப்பிட்டு தூங்கிடுவான். பெற்றோர்களோட அதிக தொடர்பு இல்லாமல் நிலையில இன்றைக்கு இருக்கிற குழந்தைகள் நம்ம அதிகமா பார்க்கணும். தாயாக இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் சரி, அதிக தொடர்போட பேச, தாய் தந்தை தன்னுடைய குழந்தைகள்கிட்ட பேசுறது அப்படிங்கறது இல்லாம போச்சுங்கிற மாதிரி போச்சு. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு ஏராளமான இளைஞர்களை பார்க்கலாம். இளைஞர்களை சொல்ல முடியாது, சிறுவர்கள்னா என்ன வயசு? 7 வயசு, 8 வயசு, 12 வயசு, இந்த மாதிரி இருக்கிற சின்ன சிறுவர்கள் போதைகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. போதை பொருட்களை போடுறாங்க. அவர்கள் கைகளில் தழுவக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமூகம் இருக்கிறதுங்கிறது வேற. நம்ம குழந்தை அதுல ஒன்னா இருந்துடக்கூடாது. நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு குழந்தையாக, ஒரு மனிதனாக வாழணும்னா அவனிடத்துல இரையச்சம் இருக்கணும், மார்க்கப்பட்டு இருக்கணும். அதையெல்லாம் யார் சொல்லி தருவானா? நம்ம பெற்றோர்கள் சொல்லி தரணும். ஏன்னா இன்னைக்கு அதிகமா குழந்தைகளிடத்துல ஒரு கம்யூனிகேட் பண்ற அந்த விஷயமே இல்லை. பையன் வருவான், அவன் சாப்பிடறான், நல்லா சாப்பிட்டான், நல்லா தூங்கினான், நல்லா இருக்கிறான், ஸ்கூலுக்கு போறான், எந்த விஷயம் இல்லை. இப்படியோட நிறுத்திக்காம அவனிடத்துல பேசுவது, அவனுடைய நடவடிக்கைகளை ஏதேனும் ஒரு மாற்றத்தை கவனிக்கிறது, இதையெல்லாம் நம்ம மிக கவனத்தோடு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சின்ன சின்ன சிறுவர்கள் இன்றைக்கு இருக்கிற ஒரு இந்த சினிமா மோகத்தினால என்ன ஆயிட்டாங்கன்னா ஒரு ரவுடிசமாக மாறுறாங்க. நான் சொல்ற சிறுவர்கள்லாம் என்ன வயசு? 7 வயசு, 10 வயசு, 12 வயசு பசங்க. நாங்கெல்லாம் யாரு? எங்களெல்லாம் எதிர்த்து யாரு கேள்வி கேட்க முடியாது. எதிர்த்து கேள்வி கேட்டா நான் சினிமா படத்துல வர மாதிரி நாங்க ஒரு 10 பேர் சேர்ந்து போய் அவங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணி அப்படி கிளம்புறாங்க. இப்பேற்பட்ட கூட்டத்தில் நம்ம பையன் இருக்கணுமா? நல்லதை பேசுற நல்லவர்களோடு இருக்கணுமா? நம்ம சொல்லி யோசிக்கணும். இதெல்லாம் கவனம் எடுத்து குழந்தை வளர்ப்பு என்ற விஷயத்துல கவனத்தோடு இருங்க. இந்த வரக்கூடிய அந்த விடுமுறை நம்ம இந்த குழந்தைகளோடு கொஞ்சம் அதிகமாக பேசி பழகி அவர்களோடு அவர்களுக்கு எதெல்லாம் நமக்கு அவர்களுக்கு நல்லதாக இருக்குமோ, நல்லதுன்னா நமக்கு நல்ல உணவு அல்ல, நல்ல உடை அல்ல, நல்ல இருப்பிடம் அல்ல, அவருடைய மறுமை வாழ்வுக்கு
நல்லவர்களாக வாழ்வதற்கு எது நல்லதோ அதை அவர்களிடத்தில் நம்ம கொடுக்கணும். அவனுக்கு வரைக்கும் வறுமையே நான் காட்டினதில்ல, நல்ல சாப்பாடு கொடுப்போம், நல்ல என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன், சொந்த வீடோட நான் வச்சிருக்கிறேன், நாளைக்கு நான் இல்லைனாலும் என் பையனுக்கு என் பிள்ளைக்கு சொத்து இருக்குது, இதல்ல. அவன் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு அவனிடத்தில் நாம் கொடுத்தது என்ன, அவனுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கறத விஷயம். அந்த நாம் கவனம் எடுத்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அதிகமான சிறுவர்கள் சீரழிவதை பார்க்க முடிகிறது. பெற்றோர்கள் சிறுவரிடத்திலே, குழந்தைகளிடத்திலே மிக கவனத்தோடு இருங்கள். அல்லாஹ் அதற்கு அருள் புரியட்டும். நாமும் நம்முடைய குடும்பத்தோடு மறுமை நாளில் வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரியட்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். Thank you.